சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹலோ அக்கா, சொல்லுக்கா. அக்கா 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 என்னாச்சுக்கா? என்னாச்சுக்கா சொல்லுக்கா. அண்ணன் நம்மள விட்டுட்டு போயிட்டான்டா. அண்ணன் அண்ணன் நம்மள விட்டுட்டு போயிட்டான்டா. என்ன என்ன என்னக்கா சொன்ன? என்ன என்னாச்சு வேலு? அண்ணா என்னாச்சு? அண்ணா 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 ஐயோ அண்ணா 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 ஐயோ ஐயோ என்ன விட்டு போயிட்டாரே அண்ணா அண்ணா ஐயோ 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 என்ன விட்டு போயிட்டானே என்ன விட்டு போயிட்டானே என்ன விட்டு போயிட்டானே ஐயோ 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 என்ன விட்டு போயிட்டானே போயிட்டானே பூஜா பூஜா என்ன விட்டு போயிட்டாரு பூஜா பூஜா ஐயோ அண்ணா 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 எங்க இருக்கு அண்ணா அம்மா அம்மா கனவா? அம்மா ஐயோ அண்ணனுக்கு என்னாச்சு? அண்ணனுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? வீட்டில் யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி கேட்போமா? எங்க இல்ல வேண்டாம். நமக்கு கனவுல வந்த விஷயத்த வீட்டில் யார்ட்டையாச்சும் சொன்னா அவங்க பயந்துருவாங்க. அம்மா அண்ணன் இப்போ எப்படி இருக்காரு, என்ன பண்றாருன்னு தெரியலையே. கல்யாண வேலை வேற நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அண்ணனுக்கு எதுவும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா ஏன் இப்படி ஒரு கெட்ட கனவு? விடிஞ்சிருச்சு. செல்வி பூஜாவை இன்னைக்கு பெங்களூர் வேற கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப போய் இப்படி ஒரு கெட்ட கனவு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இப்படி ஒரு நிலைமையில பூஜாவை எப்படி பெங்களூருக்கு கூட்டிட்டு போறது? வேலு, இன்னைக்கு என்ன அடிச்சு போட்ட மாதிரி நல்லா தூங்கிட்டீங்க போல. இந்தாங்க காஃபி. வேலு என்னாச்சு வேலு? ஏன் இப்படி வேர்த்து ஊத்துது? வேலு உங்களதான். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மேலதானே ஃபேன் ஓடுது, நல்லா காத்து வருதே. ஏன் உங்களுக்கு இப்படி வேர்த்து கொட்டுது? அது ஏதோ கெட்ட கனவு. கனவு தானே, அதுக்கே இந்த மாதிரி. ஷோ வேலு, கனவுனா சாதாரண கனவு இல்ல செல்வி. நான் அண்ணனை எதிர்த்து இந்த கல்யாணத்தை முயற்சி பண்றது தெரிஞ்சுக்கிட்டு அண்ணன் தான் உயிரவே மாச்சுக்கிற மாதிரி ஒரு கெட்ட கனவு. இப்ப நினைச்சா கூட உடம்பெல்லாம் நடுங்குது, பயமா இருக்கு. இவ்வளவுதானா? என்னங்க இவ்வளவுதானான்னு கேக்குறீங்க? கனவுல இப்படி அண்ணனுக்கு ஆனதை என்னால பொறுத்துக்கவே முடியல. இதையுமே படபடன்னு துடிக்குது தெரியுமா? உண்மையாவே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ என்ன வேலு நீங்க? கனவுல வரதெல்லாம் நிஜத்துல நடந்துட்டா இந்நேரத்துல இந்த உலகமே எப்படியோ மாறி இருக்கும். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, கனவுல ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி வந்துச்சுன்னா நிச்சயம் அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும். இல்ல செல்வி, அது ஏதோ நிஜமாவே நடந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு. ஐயோ வேலு, இங்க பாருங்க, உங்க பயம் எனக்கு புரியுது. நேத்துல இருந்தே நீங்க மாமா பேசிட்டு போனதே நினைச்சிட்டு இருந்தீங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட கனவு வந்திருக்கு. அங்க எல்லாரும் மாமாவை சுத்தி இருக்கும்போது அவருக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அப்படி நடக்க விட்டுருவாங்களா? நிச்சயமா சொல்றேன், அப்படிலாம் எதுவும் ஆகாது. அவரு நல்லா இருப்பாரு வேலு.
ஆ, வேணும்னா நம்ம ஃபோன் பண்ணி வீட்டுக்கு பேசுவோமா? இல்ல இல்ல வேணாம் வேணாம் செல்வி. அப்புறம் என்னங்க, அந்த தெய்வத்தோட துணை நமக்கு இருக்கு. அது நம்மள என்னைக்குமே கைவிடாது. தேவையில்லாம யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ம்? சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துருங்க. பூஜா பூஜா தானே, அவ ரெடி ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாருங்க வேலு, இப்போ அவளோட வாழ்க்கைய பத்தி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். அவளோட வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். அத மனசுல வச்சுக்கிட்டு சீக்கிரம் கிளம்பி வந்துருங்க. ம்? ம். பூஜா எல்லாமே எடுத்து வச்சுக்கியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். எதுவும் மறக்கலையே? பூஜா இந்த பூட்டுக்கு சாவி இருக்கா? ம், சரி இந்த இந்த பணத்தை வச்சுக்கோ. இல்ல இல்ல ஆண்டி வேண்டாம். குடி. வேண்டாம். சொன்னா கேளு. ஆண்டி. பேசாம இருக்கணும். பாருங்க. வாங்கிக்கோ. என்ன நீ? ம். இந்த செல்விமா, மாப்பிள்ளை ரெடி போய் ஆயிட்டாருன்னா பத்திரமா அவர் கூட்டு இருக்கணும். வாமா. சரியா? ரெடி ஆயிட்டேன்னு தான் சொன்னாரு, இன்னும் வரல. சரிம்மா. நான் போய் பாத்துட்டு வரேன். ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க. மாப்பிள்ளை கிளம்பலாமா? ஆ. சரிங்க மாப்பிள்ளை. என்னங்க சாமி கும்பிட்டு போலாம். வா பூஜா வா, சாமி கும்பிடு. கும்பிடலாம். மாப்பிள்ள நீங்களும் வாங்க வாங்க. கடவுளே, என் தங்கச்சியோட வாழ்க்கைக்காக நான் இவ்வளவு பெரிய முடிவு எடுக்க போறேன். என்னால இப்போதைக்கு இது சரியா தவறான்ற மனநிலைமைக்கு என்னால வர முடியல. நீதான் என் மனசுல இருக்க சஞ்சலத்தெல்லாம் நீக்கி எனக்கு ஒரு நல்ல முடிவை தரணும். என் தங்கச்சி வாழ்க்கைக்கு நல்ல விமோசனத்தை கொடு. கடவுளே, வேலு மனசுல இருக்கிற எல்லா குழப்பத்தையும் நீ சரி செய்யணும். பூஜை போற இடத்துல அவ வாழ்க்கை சந்தோஷமா அமையணும். அவளுக்கு துணையா நீதான் இருக்கணும். ஆண்டி, இந்த நேரத்துல நீங்களும் அங்கிளும் தான் என் அம்மா அப்பா இடத்துல இருக்கீங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அந்த கடவுள் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்குமா, கவலைப்படாம இரு. எந்த குறையும் இல்லாம அந்த ஆண்டவ அருளால நீ சந்தோஷமா இருக்கணுமா. எந்திரிமா. எழுந்திருமா. ம். குடும்பத்துல எல்லாரும் என் மனச புரிஞ்சுக்காம அவங்க விருப்பத்துக்கு என்ன பலிகடை ஆக்க நினைக்கிறப்ப எல்லாரையும் எதிர்த்து நீங்க 2 பேர் மட்டும்தான் எனக்கு துணையா இருக்கீங்க.